இதே நேரத்தில் இந்தியாவில் 154 கோடி பேர் இருப்பார்கள் என்ற அந்த புள்ளி விவரத்தை ஐநா வெளியிட்டு இருக்கின்றார்கள். இந்த புள்ளி விவரத்தை பார்த்தவனையும் பத்திரிகையாளர்கள் எழுதுகின்றார்கள், போச்சு நாட்டில் வேலைவாய்ப்பு திண்டாட்டம் அதிகமாக போகுது, அதோடு மட்டுமல்லாமல் உணவுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது, உணவு பற்றாக்குறை ஏற்பட போகுது, பல பிரச்சனைகளை நாடு சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி பீதியை கிளப்பிவிடக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் ஒரு மனிதன் அந்த மூளையை பயன்படுத்தி சிந்திப்பானேயானால் இப்படி மக்கள் தொகை கூடுவதனால அது உணவு பற்றாக்குறை ஏற்படுமா, வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ஏற்படுமா, சாப்பாட்டுக்கு இல்லாம மனிதர்கள் செத்து மடிய போகின்றார்களா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அவனுடைய அறிவு பதில் சொல்லும். அவன் சிந்திக்கிற திறன் அவனுக்கு இல்லைன்றதுனாலதான் அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் அதை தெளிவுபடுத்துகின்றான். இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமா போனவனையும் சாப்பாடு இல்லாம போயிரும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு எண்ணம். காரணம் என்ன, இப்ப 127 கோடி பேர்னு சொல்றோம், உலக மக்கள் தொகை 600 கோடியை தாண்டி இருக்குன்னு சொல்றோம். இந்த 600 கோடி இல்லாம மொத்தத்துக்கு 600 பேர் இருந்திருப்பான்ல உலகத்துல மக்கள் மனிதன். அந்த 600 பேர் இருக்கிறப்பையும் ஒரு 50 பேருக்கு சாப்பாடு இல்லாம தான் இருந்திருக்கும், ஒரு 100 பேருக்கு சாப்பாடு இல்லாம தான் இருந்திருப்பான். அப்படின்னும் பொழுது 600 பேர் வந்து விட்டார்கள், இதனால 600 பேர் மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள், மக்கள் தொகை பெரியதன் காரணமா 50 பேருக்கு சோறு கிடைக்கிறேன்னு சொல்லுவானா? அப்ப என்னன்னா சிந்தனை திறன் பத்த மாட்டேன்னு. 157 கோடி பேர் இருக்கிறான், 127 கோடி பேர் இருக்கிறான், 500 கோடி பேர் 600 கோடி பேர் இருக்கும் பொழுதும் ஒரு சின்ன குறுகிய அளவிற்கு சாப்பாடு கிடைக்கலன்னு சில பேர் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த சாப்பாடு கிடைக்காம போகுது, இது சாப்பாடு இல்லாத காரணம். அப்படி இருக்கிறதுக்கு உணவுப் பொருள்கள்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, பரக்கத்தா இருக்கு. அது இன்னும் சொல்ல போனால் எந்த அளவிற்கு உணவுப் பொருள்களினுடைய அந்த உற்பத்தி அதிகமாகுது அப்படின்னா, கோதுமையையும் பாலையும் கொண்டு போய் மிதம் மிஞ்சி கடல்ல கொண்டு போய் கொட்டுறான் ஒவ்வொரு நாடுகள்லையும். அப்படி கடல்ல கொண்டு போய் கொட்டக்கூடிய அளவிற்கு உணவு உற்பத்தி பெருகி இருக்கின்றது. அப்படி உணவு உற்பத்தி பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவனுக்கு விநியோகம் பண்ணுவதற்கு உண்டான திராணி சரியா இல்லை. சரியான முறையில் ஐடியா பண்ணி அந்த உணவுப் பொருட்களை பாதுகாத்து, அப்படி பாதுகாத்து அதை பக்குவப்படுத்தி மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்திறன் இல்லாதனால வரக்கூடிய குறைபாடுகளை, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சாப்பாடு இல்லாம போச்சு என்று சொல்லி திசை திருப்பக்கூடியதை நாம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சாப்பாடுலாம் பரக்கத்தா இருக்கு, அதை விநியோகம் பண்ணக்கூடிய முறையில இவனுக்கு நிர்வாகத்திறன் பத்தல அப்படின்றதுதான் இதுல உள்ள விஷயம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இதை பற்றி பேசுகின்றான். உணவுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு உயிரினமும் கிடையாது, அனைத்து உயிரினத்திற்கும் அவருடைய உணவுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 11வது அத்தியாயம் 6வது வசனத்துல உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த ஒரு ஜீவராசி இந்த உலகத்தில் இல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்களுடைய உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ் வழங்குகின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகின்றான். 29வது அத்தியாயம் 60வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு உயிரினம் அவற்றினுடைய உணவை தன்னுடைய முதுகுல சுமந்து தெரியல அல்லாஹ் சொல்றான். லாஜிக்கா பேசுறான். ஏதாவது மற்ற உயிரின மனுஷன் தான் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடை டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு வருவான். இது அல்லாத மற்ற உயிரினங்களை பாருங்க, எந்த உயிரினமாவது அதனுடைய சாப்பாடை அதனுடைய முதுகுல தூக்கிட்டு தெரியுதா? கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதுக்கு உணவு கிடைக்குதா இல்லையா? அல்லாஹ் நான் உனக்கு உணவு தர்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டினான். வல்லாஹு ஹைருர் ராஸிகீன், உணவளிப்போரில் அல்லாஹ் மிக சிறந்தவன் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய அந்த வல்லமையை பற்றி பறைசாற்றுகின்றான். இந்த அனைவருக்கும், அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அல்லாஹ் சொல்லிவிட்டு, குல்லு ஃபீ கிதாபின் முபீன்,
இது அனைத்தும் தெளிவான பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றான். எல்லாமே ரெக்கார்டு. அம்புட்டும் இவ்வளவு உனக்கு ரிஸ்க் கிடைக்கணும்ன்றத நான் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி எழுதி வச்சுட்டேன். அம்புட்டு ரெக்கார்ட் ஆகி போச்சு, எல்லாம் ரெக்கார்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்படின்னும் பொழுது உணவுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். அதோடு மட்டுமில்லாமல் எந்த உணவையும் எந்த ஜீவராசியும் முதுகுல சுமந்து விட்டு போறது கிடையாது. அவைகளுக்கும் உங்களுக்கும் நான் தான் உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் தான் உணவளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வறுமைக்கு அஞ்சி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கும் உங்களுக்கும் நானே உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதோடு மட்டுமில்லாமல் இன்னொரு இடத்துல பேசுறான் அல்லாஹ், அமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அரியாபுரத்திலிருந்து அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான் நல்லா சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வை நீங்கள் நம்புவீர்களே ஆனால், அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைப்பீர்களே ஆனால், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுவீர்களே ஆனால், உங்களுக்கு அரியாபுரத்திலிருந்து உணவு தரக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வை சேர்ந்தது. இப்படி அல்லாஹ் தரக்கூடிய உத்தரவாதத்தை இறைவன் மேல உள்ள வைக்க வேண்டிய நம்பிக்கையை சரியான முறையில் வைக்காதனால தான் மக்கள் தொகை பெருகுனா சாப்பாட்டுக்கு செத்து போயிடும் நம்ம பயப்படுறோம், பீதி அடையிறான். அதனால மக்கள் தொகை குறைக்கணும்னு ஐடியா பண்ணி மக்கள் தொகை குறைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கின்றான் மனுஷன். ஆனால் உண்மையிலே இவங்க சொல்லக்கூடியதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. நாட்டுல மக்கள் தொகை பெருகுனா வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ஏற்படுமா? எப்படிப்பா வேலை வாய்ப்பு திண்டாட்டம் ஏற்படும்? இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஊர்ல 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க, 10 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த 10 பேர் 100 பேர் ஆனா டாக்டருக்கு வருமானம் கூடுமா குறையுமா? 100 பேர் நோய் நோக்காடி ஏற்பட்டு 100 பேர் கொண்டு போய் வேலை பார்த்தான்னா டாக்டர்கள் அதிகமா தேவைப்படுறான். ஒரு டாக்டர் பத்தாது, இன்னும் ஒரு 15 டாக்டர் இருந்தா தான் சரியாகணும். அப்போ டாக்டர்களுடைய வேலை வாய்ப்பு கூடுமா கூடாதா? 100 பேர் இருக்கிறான், 10 பேர் இருக்கும் பொழுது 10 சட்டை தேவைப்படும். 100 பேர்னா 100 சட்டை வேணும். டைலருக்கு வேலை வாய்ப்பு கூடும்ல, ஒரு டைலரை 100 பேருக்கு சட்டை வைக்க முடியுமா? சோறாக்குறது இப்படி எப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க வேலை வாய்ப்பு கூடிக்கிட்டு போகும். இப்படி யோசிக்கிறா அப்படின்னா உல்டாவா யோசிக்கிறாங்க. இல்ல வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி சீனால எல்லாம் பாத்தீங்கன்னா போயிட்டு வந்த சகோதரர்களே சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் சம்பளத்துக்கு, நம்மளுடைய நாட்டினுடைய சம்பளத்துக்கு ஆளை கூப்பிடுறோம், ஆள் வரமாட்டாங்க வேலைக்கு. 1500 ரூபாய் சவாலரி தர்றேன் வேலைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டா வேலைக்கு வர ஆள் இல்ல. ஆள் இல்ல திண்டாட்டம். இத்தனை கோடி மக்கள் இருந்தும் வேலைக்கு ஆள் கிடைக்காம இந்திய நாட்டிலே உள்ள நிலைமை என்ன அதையும் பாக்குறீங்கல்ல. ஒவ்வொரு கடைக்கும் வேலைக்கு ஆள் தேவை போடுறானா இல்லையா? அறிவிப்பு வச்சிருக்கிறாங்கல்ல. அப்படின்னும் பொழுது இத்தனை கோடி மக்கள் இருந்தும் வேலைக்கு ஆள் பத்தல. முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஆள் நிறைய இருந்தாங்க, வேலை இல்லாம இருந்துச்சு. இப்ப என்னன்னா வேலை இருக்கு ஆள் இல்ல. இதுதான நிலைமை. இதை விளங்காம வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். அதே மாதிரி மக்கள் தொகை பெருகிட்டா சாப்பாடு இல்லாம போயிடும் என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எப்படி அழகா புரிய வைக்கிறாங்க பாருங்க. அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் உணவுக்கு பொறுப்பேற்றுக்கிறான். நீங்க அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைங்க, நம்பிக்கை வைங்க. எப்படி நீங்க நம்பிக்கை வைக்கணுமா? ஒரு பறவை தன்னுடைய ரப்பு மேல எப்படி நம்பிக்கை வைக்கின்றதோ அந்த மாதிரி நீங்க நம்பிக்கை வைங்க அப்படின்றாங்க. பறவை எப்படி நம்பிக்கை வைக்குது? அந்த பறவை அதனுடைய கூட்டிலிருந்து வெளியேறும் பொழுது காலி வயிறா வெளியேறுது. எந்த விதமான சாப்பாடு போக்குவரத்து ஒண்ணும் கிடையாது, காலி வயிறா இருக்கு. வெளியே போயிட்டு இறை தேடி விட்டு திருப்பி வீட்டுக்கு வரும் பொழுது, அந்த கூட்டுக்கு வரும் பொழுது வயிறு நிரம்பியதா வருதா இல்லையா? அந்த பறவை எப்படி நம்பிக்கை வச்சுச்சு அல்லாஹ் மேல? அல்லாஹ் எனக்கு உணவு அளிப்பான் என்ற நம்பிக்கையின் மூலமாக, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் அந்த பறவைக்கு உணவளிக்கிறான். அந்த மாதிரி நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்க. அந்த பறவைக்கு
ஏதாவது பிசினஸ் டீலிங் இருக்கா? அந்த பறவை கையில செல்போன் வச்சிருக்கா? அந்த பறவைக்கு ஏதாவது ஏடிஎம் கார்டு இருக்கா? ஏதாவது பேங்க் பேலன்ஸ் இருக்கா? ஏதாவது பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கா? அந்த பறவை எத்தனை பேரோட டீலிங் வச்சிருக்காது? ஒண்ணும் கிடையாது. நம்ம மனுஷன் தான் வெளியே கிளம்பும் பொழுது கையில காசு வேணும், பணம் வேணும், ஏடிஎம் கார்டு இருக்கணும் அப்படின்னு நம்புறான், அப்படின்னு எடுத்துட்டு போறான். ஆனால் அந்த பறவைகள் எப்படி செல்லுது? அல்லாஹ்வின் மீது தவக்கல் மட்டுமே அதனுடைய மூலதனம். அது போயிட்டு வெளியே உள்ள வரும் பொழுது வயிறு நிரம்பியதா வருதா இல்லையா? அந்த மாதிரி படைச்ச இறைவன் மேல நீங்க நம்பிக்கை வைங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். பார்க்கிறோம், இந்த உலகத்துல ஜீவராசிகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதா இல்லையா? காக்காவுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு போகுது. எல்லாம் பறவைகள் எல்லாம் கூடிக்கிட்டு போகுது. என்னைக்காவது ஒரு பறவை இன்னைக்கு இந்த 2 காக்கா சாப்பாடு இல்லாம செத்து போயிருச்சு அப்படின்னு ஒரு காக்காயை காட்ட முடியுமா? இந்த குருவிக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல, சாப்பாடு இல்லாதனால இந்த குருவி செத்து போச்சு அப்படின்னு ஒரு குருவியை காட்ட முடியுமா? அப்படி காட்ட முடியாது. காரணம் என்ன? அல்லாஹ் அதுக்கு ரிஸ்க் கொடுக்கிறான். அல்லாஹ் உணவளிக்க பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அப்ப அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்ட எந்த ஒரு ஜீவராசியும் சாப்பாட்டுக்கு இல்லாம சாவாது. இங்க பட்டினி சாவு அப்படின்னா நீ சோறு ஒழுங்கா கொடுக்கற, இருக்கு சாப்பாடு இருக்கு, விநியோகம் பண்றதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையினால பட்டினி சாவுன்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். அப்ப இது படைத்த இறைவன் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை, இதுக்கு இஸ்லாம் தான் சரியான தீர்வு சொல்லுது. இதை மற்ற ஆளுகள்லாம் மக்கள் தொகை பெருகிறதுனால நாட்டுல சாப்பாடு இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு இஸ்லாமியனுக்கு இந்த பயம்லாம் வராது. இது இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருள். பாக்குறவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு பரக்கத்துன்னு சொன்னாங்கல்ல. ஆடு எத்தனை ஒவ்வொரு நாளும் எத்தனை லட்சக்கணக்கான ஆடுகள் அறுத்து சாப்பிடப்படுகின்றது. அப்ப நாட்டுல அழியக்கூடிய முதல் இனம் ஆட்டினமா தானே இருக்கணும். ஆனா ஆடு பெருத்துக்கிட்டே போகுது. பாக்குறோம்ல, கண்கூட பாக்குறான்ல மனுஷன். எங்கேயாவது ஆடு பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது, ஆடுகளை காணவில்லை, ஆடுகளை வளருங்கள் யாராவது சொல்றானா? ஆடு வளர்த்தா அப்படி இல்ல, ஆடு பறக்கத்தா எல்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாடுகளையும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் மனுஷன். அதே நேரத்தில் புலி அழிஞ்சுகிட்டு இருக்கு, புலி இனத்தை பேணி பாதுகாருங்க அப்படின்னு சொல்லி புலிக்கு புலி எண்ணிக்கை கணக்கெடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு 40 புலி இருக்கு, 45 புலி இருக்குன்னு எழுதிக்கிட்டு இருக்கான். புலியை யாராவது அறுத்து தின்னுக்கிட்டு இருக்கானா? யாரு புலி சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? புலிக்கறி யாரு தின்றா? அப்ப புலி ஏன் குறையுது? இப்ப யோசனை பண்ண மாட்டாங்க. இது எப்படி இது அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் குறையணும், இதுதான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அது கூடிக்கிட்டு இருக்கணும். ஆனா புலி குறையுது, ஆடு கூடுது. எப்படிப்பா? ஒரு புலி எத்தனை ஆடை திங்குது? அப்ப ஆடு குறையணும், புலி கூடணும். ஏன் கூட மாட்டேனுது? இப்படி லாஜிக்கா திங்க் பண்ணாலே அதே மாதிரி ஒரு திமிங்கலத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஒவ்வொரு திமிங்கலமும் ஒருவேளை உணவு, அதுக்கு தேவைப்படக்கூடிய உணவினுடைய அளவு 1500 கிலோ உணவு அதுக்கு தேவை. 1500 கிலோ சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு அதுக்கு தேவைன்னா ஏதாவது ஒரு திமிங்கலம், இன்னைக்கு திமிங்கலம் இந்த திமிங்கலத்துக்கு சாப்பாடு இல்லாம அந்த திமிங்கலம் செத்து போச்சு அப்படின்னு ஒரு திமிங்கலத்தை காட்ட முடியுமா? டெய்லி சாப்பிட்டு இருக்காங்க, அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? அப்ப கண்கூட பாக்கிறோம்ல. அப்ப இதெல்லாம் வச்சு படைச்ச இறைவனுடைய பற்றி நம்ம சிந்திக்கணும், படைச்ச இறைவனுடைய வல்லமையை நம்ம போற்றி புகழணும். அப்படின்றதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் பல உதாரணங்களை சொல்லி காட்டுறான். காரணம் என்ன? வல்லாஹு ஹைருர் ராஸிகீன், நான் தான்ப்பா உணவளிப்போரில் சிறந்தவன், நான் உணவளிக்க பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன். நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் வறுமைக்கு பயந்து உன் குழந்தைகளை கொலை பண்ற? நீ மக்கள் குறைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ற? உனக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறவனா இருக்கிறேன் என்று அல்லாஹ் உத்தரவாதத்தை வழங்குகின்றான். அப்படி அல்லாஹ்வின் மீது நாம தவக்கல் வைத்து, அப்படி அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரு மனிதன் வைப்பானேயானால் அவன் இப்படி பயந்து சாக மாட்டான் அப்படின்றது இஸ்லாம் இதுக்கு தீர்வாக சொல்லி காட்டுகின்றது. இப்படி இத்தகைய இந்த உத்தம மார்க்கத்தை நாம விளங்கி மறுமையில் மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாயுதமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.